Hi friends, welcome to Lavanje Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல Oreo Mousse எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த டெசர்ட் பண்றதுக்கு 10 Oreo Biscuits எடுத்துர்க்கேன். இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல 1-2 உடைச்சு சேர்த்துக்கலாம். எல்லா பிஸ்கட்ஸும் சேர்த்த பிறகு இத நம்ம நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். பிஸ்கட்ஸ் எல்லாமே நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில இருந்து கொஞ்சமா பிஸ்கட் பவுடர் தனியா எடுத்து வெச்சுக்கோங்க. இந்த பிஸ்கட் பவுடரோட உருக்குன வெண்ணெயை 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து முடிச்சதும் பிஸ்கட் பவுடரும் பட்டரும் நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. Oreo மூஸ் ரெடி பண்ணும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் லேயரா நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ இது ரெடியா இருக்கு. மூஸ் பண்றதுக்கு நான் 2 பவுல் எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண மிக்சரை இதல ஆட் பண்ணிக்கலாம். மூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி பவுலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா நம்ம கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து முடிச்சதும் இத வந்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா பிரஸ் பண்ணி கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மூஸ் பண்றதுக்கு ஒரு லேயர் வந்து ரெடியா இருக்கு. இதே மாதிரி ரெண்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் லேயர் ரெடியா இருக்கு. அடுத்ததா நம்ம வந்து மூஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் அளவு whipping cream எடுத்துக்கோங்க. இப்போ இத நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது லோ ஸ்பீட்ல வெச்சுக்கோங்க. அப்படி இல்லனா வெளியில தெறிக்க ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா cream திக் ஆகும்போது நம்ம வந்து ஸ்பீட் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். creamல பீக்ஸ் நல்லா ஸ்டிஃபா கிடைக்கிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியே கரெக்ட்டா இருக்கும். ஆனா உங்களுக்கு இன்னும் நல்லா திக்கா வேணும்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். cream நல்லா பீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு cream ரெடியா இருக்கு. இதோட சைடுல இருக்குது எல்லாமே நல்லா எடுத்து விட்டுறலாம். இப்போ நம்ம இதோட ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சிருந்த Oreo பிஸ்கட் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். creamோட கலர் வந்து லைட்டா வேணும்னா லைட்டா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல கொஞ்சம் நல்லா டார்க்கா வேணும்னா பிஸ்கட் பவுடரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். creamம் பிஸ்கட் பவுடரும் நல்லா ஒண்ணோட ஒண்ணு கலந்து வர மாதிரி mix பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மூஸ் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததா நம்ம இத அசெம்பிள் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண ஃபர்ஸ்ட் லேயர் மேலேயே நம்ம இப்போ ரெடி பண்ண cream ஆட் பண்ணிக்கலாம். மூஸ் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பூன்லயே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லனா பைப்பிங் பேக் இருந்ததுனா அதை யூஸ் பண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் லேயரும் முடிச்சிட்டோம். இதே மாதிரி ரெண்டுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 லேயர் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கலாம். அந்த டைம்ல இதுக்கு மேல ஆட் பண்றதுக்கு ஒரு சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிடலாம். கீழ ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல ஒரு பவுல் வச்சு அதுல 1/4 கப் அளவு டார்க் சாக்லேட் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 3 ல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து முடிச்சதும் இந்த சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே டபுள் பாயிலிங் மெத்தட் ட்ரை பண்ணும்போது நம்ம கீழ சேர்க்கிற தண்ணி வந்து மேலே வச்சிருக்கிற பவுல்ல டச் பண்ணாத மாதிரி ஆட் பண்ணிக்கணும். சாக்லேட் எல்லாமே நல்லா ஃபுல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் mix பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சாக்லேட் கனாஷ் ரெடி ஆயாச்சு. தேர்ட் லேயரா நம்ம ரெடி பண்ண சாக்லேட் கனாஷை இதல ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலா இதல 3 லேயர் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா பிஸ்கட் லேயர் யூஸ் பண்ணிருக்கோம். செகண்டா வந்து மூஸ் லேயர், தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா
சாக்லேட் கனாஷ் லேயர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை பார்க்கும்போதே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டெசர்ட் தான் இது. இப்போ கடைசியாக கார்னிஷிங்காக ஓரியோ பிஸ்கட்ஸ் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நம்ம எம்மியான ஓரியோ மூஸ் ரெடி ஆயாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.